கேபிட்டல் ஜோன் பல எளிய மக்களோட உரையாடும் போது என்ன மாதிரி வினாக்கள் வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரோலிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, அதில் உள்ள சாதக பாதக அம்சங்கள் என்ன, எப்போ பண்ணலாம், எப்போ செய்யலாம், எப்போ செய்யக்கூடாது, எந்த மாதிரி யுக்திகளுக்கு அதை பயன்படுத்தலாம், எந்த மாதிரி யுக்திகளுக்கு அது பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு காணொலி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இது போட்டது. சரி, ஃபஸ்ட்டு ரோலிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன் விற்கிறீங்க. விற்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 25 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா போயிடுது. இந்த மாதம் இந்து மணி போயிடுது, இல்லை அது அத்திமணியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத்திமணியில் போயிடுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடுத்த மாதத்துக்கு இதை விற்கலாம். அடுத்த மாதத்துக்கு விற்கும்போது அது 200 300 இல்லை 400 இல்லை 500 கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த மாதிரி ரோல் ஓவர் பண்ணலாம். ரோல் ஓவர் பண்ணால் இந்த மாதம் என்ன நீங்கள் லாஸ் பண்ணீங்களோ அதைய விட அதிகமாக 2 மடங்கு 3 மடங்கு லாபம் வர்றதுக்கு அடுத்த மாதம் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அதை விட அதிகமாக லாஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் இல்லைன்னு மறுக்கலை. ஸோ இந்த ரோலிங் ஆப்ஷன்லாம் யார் பண்ணனா, யார் டீப் பேக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய காசு உள்ளவங்கெல்லாம் ரோலிங் ஆப்ஷன் பண்ணணும். எனக்கு அடுத்த மாதம் சாப்பாட்டுக்கே நான் இந்த ட்ரேட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரோலிங் ஆப்ஷன் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? சரி, இந்த ரோலிங் ஆப்ஷனோட சாதக பாதக அம்சம்னு சொல்லிட்டேன். இது அதிக தரமான லாபம் தரக்கூடிய ஒரு யுக்தி தான். பெரும்பாலான இன்வெஸ்டர் கூட பயன்படுத்துவாங்க. வாரன் பஃபெட் கூட தொடர்ந்து இன்டிமினி ஆப்ஷன் விற்றுக்கிட்டே இருப்பாங்க. புட் ஆப்ஷன் லாபம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து பாக்கெட்டில் போட்டு இருப்பாங்க. நஷ்டம் வரும்போது அதை ஏற்றுக்கிட்டு நம்ம ரோல் ஓவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பெரும் முதலீட்டாளர்கள் பண்ணக்கூடிய ஒரு யுக்தி தான். சரிங்களா? சரி, என்னென்ன ஸ்ட்ராட்டஜியில் இதை பயன்படுத்தலாம், யுக்திகளில் பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பார்த்தீங்கன்னா கேலண்டர் ஸ்ப்ரெட். ஸோ இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் நார்மல் கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் பண்ணக்கூடாது. அட்வான்ஸ் கேலண்டர் ஸ்ப்ரெட்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்கிறது பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் நிறையா தூரம் இருக்கணும். விற்கிறது மாதத்தில் விற்கிறீங்க, வாங்குறது மாதத்தில் விற்கிறீங்க, விற்கிறது பார்த்தீங்கன்னா முதல் வாரத்தில் விற்கிறீங்க. இது எக்ஸ்பயர் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் வைக்கலாம். அது காலாவதியான விட்டு அடுத்த வாரத்தில் வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கிட்டே போகலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் பாதியை வச்சுக்கிறீங்க, வித்ததை மட்டும் நீங்கள் ரோல் பண்ணிட்டே போகலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இது பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துகிற ஒரு யுக்தி தான். 2, நீங்கள் எப்போல்லாம் ஏடிஎம் கிட்ட இருக்கீங்களோ அப்போல்லாம் பண்ணலாம். இப்போ ஒரு ஆப்ஷன் விற்றீங்க, அது ஏடிஎம் ஆயிடுச்சு. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0 வந்துருச்சு. அடுத்த மாதமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடுத்த விற்கலாம். இந்த ஆப்ஷன் 0 போகணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த மாதம் விற்கலாம். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஒரு ஆப்ஷன் விற்றீங்க, 200 ரூபாய்க்கு விற்றீங்க, 100 ரூபாய்க்கு விற்றீங்க, 0 ஆயிடுச்சு, அடுத்த மாதம் விற்பாங்க. சரிங்களா? ஸோ அது இந்தி மணி போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதை அப்படியே வச்சு ரோல் அவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஏடிஎம்ல இருந்தீங்கன்னா விற்றீங்கன்னா என்ன லாபம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மோ இல்லை கொஞ்சம் இந்தி மணியோ இதை நீங்கள் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஐடிஎம் போனாச்சுன்னா இதை நீங்கள் பண்ணலாம். ஏன்னு சொல்கிறோம்னா அடுத்த மாதம் அது 0 போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். 2வது ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஒரு ஆப்ஷன் செல் பண்ணீங்க, அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஐட்டமாக இருக்குது அப்படின்னா 25 ரூபாய் செல் பண்ணுறீங்க, இப்போ 50 ரூபா இருக்குது. அடுத்த மாதம் செல் பண்ணிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஒரு 300 ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் ஓடிஎம் ரோல் ஓவர் பண்ணக்கூடாது. நீங்கள் விற்றதே 20 ரூபா 30 ரூபா, அது 0 போயிடுச்சு, அடுத்த மாதம் நீங்கள் ரோல் ஓவர் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா என்ன பிரச்சனைனா அதில் பெரும் லாபம் ஈட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ரோல் ஓவர் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஓரளவுக்கு ஐடிஎம் ஓரளவுக்கு ஏடிஎம் உள்ளது மட்டும் நீங்கள் ரோல் ஓவர் பண்ணலாம். சரிங்களா? சிஎஸ்பி நான் சொல்லிட்ட மாதிரி சிஎஸ்பியில் நீங்கள் ரோல் ஓவர் பண்ணவே கூடாது. சிஎஸ்பின்னா என்னென்னா கேஷ் செக்யூர்ட் புட். அது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணது. ஒன்ஸ் ஐடிஎம் போயிடுச்சுன்னா நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா டெலிவரி எடுத்து அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் ஸ்டாக்கை. நீங்கள் அதை ரோல் ஓவர் பண்ணிங்கன்னா அப்புறம் சிஎஸ்பிக்கு அர்த்தமே கிடையாது. சிஎஸ்பினா என்ன, கேஷ் செக்யூர்ட் புட்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு நிறைய காணொலி போட்டிருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், செய்யும் உங்களுக்கு தெரியும். ஸோ கேஷ் செக்யூர்ட் புட்டில் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாதுன்னா ரோல் ஓவர் பண்ணக்கூடாது. ரைட்டுங்களா? சரி, இன்னொன்று 4 என்னன்னா நல்ல டீப் ஐட்டம் போயிடுச்சு. நீங்கள் ஒன்று விற்றீங்க, அதனால டீப் ஐட்டம் போயிடுச்சு, நீங்கள் அதுக்கப்புறம் ரோல் ஓவர் பண்ணுறது தப்பு. ஏன்னா அதில் டைம் வேல்யூவே இருக்காது. ஸ்லைட்லி ஐடிஎம்ல உங்களுக்கு டைம் வேல்யூ இருக்கும், ஏடிஎம்ல டைம் வேல்யூ இருக்கும், ஓடிஎம்ல டைம் வேல்யூ இருக்கும். ஆனால் டீப் இந்தி மணி போயிடுச்சுன்னா அது ஃபியூச்சர் மாதிரி பேக் ஆகும். ஸோ டீப் ஐடிஎம்மை என்றைக்குமே ரோல் ஓவர் பண்ணக்கூடாது. அது கிட்டத்தட்ட ஃபியூச்சரை வச்சுக்கிறதுக்கு சமம் தான். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபியூச்சரே வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா டீப் ஐடிஎம்ல லிக்விடிட்டியும் இருக்காது. ஸோ டீப் ஐடிஎம் ரோல் ஓவர் பண்ணாதீங்க. சரிங்களா?
5 காலும் புட்டும் ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கடைசி வரைக்கும் ரோல் பண்ணிட்டே போகிறது. இந்த ஸ்ட்ராட்டஜியை டெஸ்ட் பண்ணியாச்சு. இது லாபகரமான ஸ்ட்ராட்டஜி கிடையாது பேக் டெஸ்டிங் பிரகாரம். நீங்கள் ரோல் ஓவர் பண்ணணும்னா ஒன்றும் காலை பண்ணணும் இல்லை புட்டை பண்ணணும். பெரும்பாலும் ரோல் ஓவர் எது பண்ணுவாங்கன்னா ஏடிஎம்மோ இல்லை வந்து ஸ்லைட்லி ஐடிஎம்மோ தான் பண்ணுவாங்க. ஓடிஎம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஓடிஎம் பண்ணுறது நீங்கள் புது ஸ்ட்ராட்டஜியை பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் அப்படி பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் ஒரு எதேர் வந்து காலை பண்ணணும், ஒன்றும் இல்லைன்னா புட்டை பண்ணணும். ரெண்டையும் பண்ணிங்கன்னா அது பிரயோஜனமே கிடையாது. சரிங்களா? ரோல் ஓவருங்கிறது வந்து நான் ரெண்டையும் இது வரைக்கும் சேர்த்து பார்த்ததே கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரோல் ஓவர்னா என்ன, அதில் உள்ள சாதக பாதகங்கள் என்ன, எப்போ ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தணும், எப்போ ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தக்கூடாது. ஓடிஎம்முக்கும் பயன்படுத்தாதீங்க, ஐடிஎம் டீப் ஓடிஎம்முக்கும் பயன்படுத்தாதீங்க, டீப் ஐடிஎம்முக்கும் பயன்படுத்தாதீங்க. ஏடிஎம்க்கு கிட்ட உள்ளது மட்டும் பயன்படுத்துங்க. கேலண்டர் ஸ்ப்ரெட்டுக்கு பயன்படுத்துங்க. மற்றதுக்கு பயன்படுத்திங்கன்னா பெருசாக லாபம் இருக்காது, பெருசாக ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ எல்லாம் ரோல் ஓவர் பண்ணுறீங்களோ, ரோல் ஓவர் பண்ணும்போது வந்து டீப் பாக்கெட் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ட்ரா டவுன் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. போனால் கூட லாஸ் வந்தால் எடுத்துப்பேன், ஏன்னா எனக்கு லாபம் நீண்ட காலத்தில் லாபம் தான் முக்கியங்கிறவங்க மட்டும் பண்ணலாம். ஏன்னா ரோல் பண்ணுறதுல அதிகமான லாபம் இருக்குங்கிறது உண்மை. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும். இது பழக தான் உங்களுக்கு ரோலிங் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் ஆரம்ப காலகட்டத்தில் பண்ணேன், இப்போ பண்ணுறதில்ல. ஏன்னா ரோலிங்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட். நீங்கள் போட்டிங்கன்னா வந்து நீண்ட காலத்துக்கு அது கமிட் ஆகும். தொடர்ந்து 4 மாத காலங்கள் ரோல் ஓவர் பண்ண வேண்டியிருக்கும், 5 மாத காலங்கள் ரோல் ஓவர் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைக்கெல்லாம் நீங்கள் தள்ளப்படுவீங்க. அதை நான் தனிப்பட்ட முறையில் விரும்புறதில்ல. ஸோ இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்துக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு காணொலியை அவங்க சந்திக்கிறேன்.